வெல்கம் டு சென்பாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காய் சாம்பார். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். 2 பேத்துக்கு அளவான 1/2 டம்ளர் போடுங்க. கடுகு, சீரகம், கொஞ்சம் புளி ஊற வச்சு வைங்க. தேங்காய், மல்லித்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் பவுடர் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயம், முருங்கைக்காய், தக்காளி 2, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் கட் பண்ண வேண்டாம், கருவேப்பிலை, ஒரு வரமிளகா, 2 பல் பூண்டு, கொத்தமல்லி தழை. இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். முதல்ல நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கணும். பருப்பு கூடயே 2 பல் பூண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம். நீங்கள் பெருங்காய தூளாக இருந்தாலும் கூட போட்டுக்கோங்க. வேக வச்சு எடுப்போம். பாருங்க, பருப்பு வேக வச்சு எடுத்துட்டோம். ரொம்ப வேக வைக்கக்கூடாது, ஏன்னா காயெல்லாம் வேகும்போது அப்புறம் கசகசன்னு ஆயிடும். ஒரு விசில் மட்டும் விட்டு எடுங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. நான் மண் சட்டி வச்சுருக்கேன். கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இப்போ 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரியுது. வரமிளகா 1 போட்டுக்கலாம். கருவேப்பிலை, நம்ம தோசி வச்ச 10 பல் வெங்காயம், ஆரம்பிக்கணும். கட் பண்ணிட்டு தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி வதங்கணும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான. நான் தேவையான பொருட்களில் மஞ்சள் சொல்லலை, மஞ்சள் சேர்த்துக்கோங்க. நல்லா வணங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம
மல்லிப்பொடி போட்டுக்கணும் 1 ஸ்பூன், சாம்பார் பொடி 1 ஸ்பூன். நான் காரம் நல்லா கோதுமை சாம்பார் பொடி மட்டும் போடுறேன். காரம் நல்லா சாப்பிடுவாங்கன்னா மிளகாத்தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசல்ல போகட்டும். இப்போ முருங்கைக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கொஞ்சம் வேகட்டும். லைட்டாக தண்ணி ஊற்றிங்கன்னா ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். போதும். அது வேகட்டும். இது கொஞ்ச நேரம் நம்ம மூடி வைக்கலாம், 5 நிமிஷம். அதுக்குள்ள நம்ம ஏதோ 1/4 மூடி தேங்காய் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த தேங்காவை அரைச்சி எடுத்துப்போம். இந்த தேங்காய் கூட ஒரு சின்ன ஸ்பூன் அளவு சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் வெந்திருக்குங்க, பார்க்கலாம். வெந்துட்டே இருக்கு. இப்போ இது கூடயே நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணியாச்சு. கிளறி விடுங்க. வேகட்டும் நல்லா. எப்பவுமே அடுப்பு சிம்லேயே வச்சு வேக வைங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சிருவோம். இப்போ இது கூட நம்ம பருப்பு ஆட் பண்ணிடலாம். பருப்பு பாருங்க இப்படி தனியாக இருக்கணும், ரொம்ப வேக வைக்க வேண்டாம். இப்போ இது கூட வேகும்போது நல்லா வேகும். இப்போ நல்லா வேகட்டுங்க. இப்போ பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு. முருங்கைக்காய் வெந்திருக்கு. சட்டியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் வேக. வேணும்னா நீங்கள் குக்கரில் வச்சுக்கலாம். குக்கரில் வச்சிங்கன்னா ஒரே விசில் விட்டுடுங்க, அப்போ தான் முருங்கைக்காய் முழுசாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயும் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி ஊற்றுங்க, கட்டி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தேங்காய் கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்கட்டும் தேங்காய். பாருங்க இப்போ தேங்காய் நல்லா கொதிச்சிருச்சு. முருங்கைக்காவும் நல்லா வெந்திருக்கு.
உங்களுக்கு வேணும்னா எடுத்து இப்படி அமுத்தி பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ ஆனதும் நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். தேங்க்யூ.